வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் ஒரு டம்ளர் டீ குடித்தா தான் அன்றைக்கி பொழுதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்கு ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், ஒரு டம்ளர் பால் ஊற்றிட்டுனா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்குங்க. நம்ம காஃபிக்கு இருந்தால் 3/4 டம்ளர் பால் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். டீக்கு ஒரு டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் ஊற்றினா தான் 2 டம்ளர் டீ கரெக்டாக இருக்கும். அதுக்கு நாங்கள் குட்டி ஸ்பூனில் ஒரு டம்ளர் டீக்கு 6 ஸ்பூன் போட்டுக்குவோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம குடிச்சு பார்க்க வேண்டியதில்லை, சக்கரை இருக்குதா இல்லையான்னு குடிச்சு பார்க்கவே தேவையில்லை. கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நாங்கள் டீ தூளுக்கு அது ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம், குட்டி ஸ்பூனு. நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி ஸ்பூன் கடையில் விற்கிது. நீங்கள் அதே மாதிரி ஸ்பூன் வாங்கிக்கிங்க. அளவு கரெக்டாக இருக்கும். அந்த டீ தூள் அந்த ஸ்பூனில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் டீக்கு 2 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்குவோம். அதே அளவில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரந்தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். நாங்கள் அசாம் டீ தூள் தான் வாங்குகிறோம். அதனால் பாருங்கள், ப்ரௌன் கலரில் வரந்தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டு வடித்து நல்லா 5-6 ட்ரிப் நல்லா ஹைட்டாக தூக்கி ஆற்றுங்க. பாருங்கள், நுரையோடு வரும். நல்லா நுரையோடு வந்ததையும் அதை குடித்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடை டீயோடு தோந்து போயிடும்.